A 100-meter long train is running at the speed of 30 km per hour. Find the time taken by it to pass a man standing near the railway stations. So 100-meter long train. அப்போ அதை நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் 100 meter. So is running at the speed of 30 km per hour. அப்போ ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 km per hour கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டைம். ஸோ டைம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன டைம்? ஒரு மேன் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுருக்கான். அவனை அந்த ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா எவ்வளோ டைமில் கிராஸ் ஆகும்? இதுதான் கொஸ்டின். டிஸ்டன்ஸ் 100 meter, ஸ்பீடு 30 km per hour. அவங்க அப்போ ஒரு மேன் அதை ஒரு செகண்டில் கிராஸ் ஆகும். அப்போ நம்ம செகண்டில் கிராஸ் ஆகணும்போது டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்கும்போது ஸ்பீடே நம்ம என்ன பண்ணணும்? மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறோம். கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றும் போது இன்ட்டு 5/80 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அது மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறோம். ஸோ இது 6 டேபிள் அடிச்சா 3 times, 6 டேபிள் அடிச்சா 5 times, 5 × 5 25/3. இது ஸ்பீடு. அது நமக்கு டைம் வேணும்னா டைம் என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் 100 meter, ஸ்பீடு 25/3. தலைகீழ மாற்றுங்க. 100 × 3/25. 25 டேபிள் அடிச்சா 4 times, 4 × 3 12 seconds. 12 seconds is the answer.